ஆதிபாரதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதியை பார்க்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்து பாரதியே கிளம்பி வராங்க. இதை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிறாப்புல நம்ம அறிவு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கரெக்டாக வந்து துரை வந்து போய் வந்து எல்லா உண்மையும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறாப்புல மரகதத்துக்கிட்ட. அந்த சமயத்தில் கரெக்டாக ரத்னம் வராப்புல. ரத்னம் வந்தோடனே வந்து துரையும் சரி மரகதம் 2 பேரும் சேர்ந்து கேட்குறாங்க, இப்படி வந்து வாசு அண்ணனை வந்து இப்படி வந்து பண்ணவனை வந்து சும்மா விட்டுட்டு வந்திருக்கியே, அவனுக்கு ஆதரவாக நிற்கிறியே, எல்லாம் ஆதிக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு இப்படியே ஆசைப்படுவ அப்படின்னு கேட்டோன்னே ரத்தனத்துக்கு செம கோவம் வந்துடுது. உன்னையெல்லாம் யாரா நான் வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், நீ என்னடானா எந்த தைரியத்தில் என் முன்னாடி வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு வந்து துரையை வந்து அடிக்கிறாங்க. ஏங்க என் பிள்ளைய அடிக்கிறீங்க அப்படின்னோடனே, இவனை உள்ளே விட்டால உன்னையும் சேர்த்து தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரகதத்தையும் அடிக்கிறாங்க. அடிக்கிறப்போ வந்து துரைக்கு வந்து லைட்டாக கோவம் வந்தோடனே அப்பாவை வந்து தள்ளி விட்டுறாப்புல. தள்ளி விட்டோடனே கீழே அடிபட்டுருது. அடிபட்டோன்னே அவர் மயங்கி விழுந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து டேய் என்னடா பண்ணிட்டேன், இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு ஃபோனை போட்டு சொல்லுவேன், அம்மா நான் வேண்டு பண்ணல, ஏதோ எதர்ச்சியாக தள்ளி விட்டேன், இப்படி நடந்துருச்சு, நீ முதல்ல ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்ட ரத்தனத்தை வந்து வண்டியில் அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து என்ன தான் வந்து சொல்லியிருந்தாலும் ரத்னம் வந்து முன்னாடியே ஸ்டேஷனுக்கு போய் சொல்லியிருந்தாலும் ஆதியும் சரி சாரதாவையும் சரி 2 பேரும் வந்து விடலை. உங்கள் மருமக வந்தால் மட்டும்தான் விட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு வந்து கரெக்டாக பாரதி வந்து இங்கே ஸ்டேஷன் வந்துடுறாங்க. வந்தோடனே பதில் சொல்கிறாங்க அதிகாரிங்க கிட்ட, சார் இந்த விஷயத்தில் வந்து என் ஹஸ்பண்டுக்கும் சரி என் மாமியாருக்கும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த சம்மந்தமும் கிடையாது, அதை வந்து நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு எதுவும் பேசாமல் ஆதிக்காக வந்து இன்னமும் மனசில் இருக்கான்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம இருக்கப்போ கரெக்டாக வந்து அறிவு வந்து சொல்கிறாங்க, இன்னமும் வந்து உனக்கு பாசம்லாம் வந்து இருக்குல்ல ஆதி மேலேயும் சாரதா மேலேயும். இந்த வாசுவுக்காக வந்து எல்லா பிளான் சதி திட்டம் எல்லாம் போட்டு கொடுத்தது யாருன்னு தெரியுமா? முதல்ல எல்லாமே என் அக்கா சாரதா தான், அவள் சொல்லி தான் எல்லா விஷயங்களும் நடந்துச்சு அப்படின்னு வந்து பாரதி கிட்ட வந்து மாட்டி விட்டுறாப்புல நம்ம சாரதாவை. இதை கேட்டுட்டு வந்து பாரதி வந்து மேற்கொண்டு இன்னமும் கோபமாயிடுறாங்க சாரதா மேலேயும் சரி ஆதி மேலேயும். ஆதி வந்து வெளியில் வந்து பேசலான்ட்டு வர்றப்போ வந்து இதுக்கப்புறம் நீ தான் பாரதி முடிவு பண்ணிக்கணும், உனக்கு வந்து யார் பக்கம் நியாயம் இருக்குது தர்மம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ கூட வந்து கோவத்தில் இருப்ப, இவங்களை மன்னிக்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் ஈஸியாக மன்னிச்சிட்ட போல், உனக்கு பாசம் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ வாசு மேலே அப்படின்னு கேட்டு மேற்கொண்டு வந்து கடுப்பேற்றுறாரு அறிவு. அதனால் வந்து பாரதி அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து முடியுது.